ஹாய்ஸ் இன்னைக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா கூட இருந்த எல்லாருமே இன்னைக்கு மீன் பிடிச்சாங்க. அவ்வளோ மீன் இன்னைக்கு. இன்றைக்கும் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போகிறேன். நமக்கு எவ்வளோ மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். கடலுக்கு 15 கிலோமீட்டர் மேலே இருக்கும். எலக்ட்ரிக் பைக் எனக்கு இருக்கிறதுனால அந்த பெட்ரோல் செலவு எனக்கு இல்லை. அதனால் ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டு அப்படியே ஜாலியாக வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா கூட வந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், புதிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பிடிச்சது ஒரு குட்டி காரை பிடிச்சாங்க. அவங்களும் அட்டிப்புள்ளியாக நிறைய மீன் பிடிச்சினோம். குட்டி மீனெல்லாம் நிறைய பிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு நாள் அவங்க எவ்வளோ மீன் பிடிச்சாங்கன்னு ஆச்சரியமான விஷயந்தான். கேட்ச் பண்ணது எல்லாமே ஃபுல்லாக நமக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மீன் பிடிக்கும்போது மீன் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் இருப்போமா, அது வீடியோ எடுக்கிறதுக்கு இதுக்குன்னே ஒரு ஆளை நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. அது கஷ்டம். ஆனாலும் கொஞ்சம் இடங்களில் வீடியோ எடுத்திருக்கேன், பார்ப்போம். குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளாடி எல்லாருக்கும் சரசராக வந்துகிட்டே இருந்த கரை மீன் நல்லா ஸ்டைலாக இருந்து. பாதி மீன் கடலுக்குள்ளாடி கீழவளும், பாதி மீன் கரையில் ஏறும். அதில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி மீன் பிடி வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கடலுக்கு போனதில் இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. மீன் ஆக்டிவ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2 மீன் கரையாரம், 2 மீன் கடலுக்குள்ளே விழும், 2 மீன் என்னென்னமோ நடந்துச்சு. அப்படி சூப்பராக இருந்துச்சு மீன் பிடி இன்றைக்கி.